எஜுகேஷன் ஓரியன்டா இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டா இருக்கணும். எல்லாமே வந்து அவருக்கு ப்ராக்டிக்கல் லேர்னிங் நிறைய இருக்கணும். வந்து ரிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்றது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரியுது. ரொம்ப நல்லா பார்க்குறாங்க, ரொம்ப கைடன்ஸ் அதிகம். பசங்க எல்லாம் வந்து ரொம்ப அரவணைப்பாக பார்த்துப்பாங்க. வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஸ்பெஷல் நான் நினைக்கிறேன். அவன் வந்து திஸ் இஸ் லைக் செகண்ட் ஹோம் டு ஹர். என்கிட்ட கூட எதனா கோவப்பட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான், நான் நிலா மேம் கிட்ட உன்னை சொல்லி மாட்டி விட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஹியர். ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் டீச்சர்ஸ். அந்த மாதிரி when I searched I found Vijay. இங்க வந்து இந்த பண்ணத இது பண்ணுங்க பண்ணாத இங்கிலீஷ் கிளாஸ் இருக்காங்க ஸ்கூல். அப்போ ஆச்சரியமா ஃபீல் பண்ணிட்டு திருக்குறள் ஆத்திச்சூடி இந்த வயசுல எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. இங்கே கூட்டிகிட்டு வந்த பிறகு there was a certain growth in him. ஸோ வந்து அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான், நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுறான். இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டெல்லாம் பதில் சொல்கிறான். ஒரு கான்வர்சேஷன் வந்து இப்போ தான் டெவலப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபேமஸ் இன்ஸ்டியூட்ஸ்லாம் கூட பார்த்தேன். பட் கடைசியில் ஐ வென்ட் ஃபார் டிலே ஒன்லி. அதுபடி ஷி ஆல்சோ இம்ப்ரூவ். பழத்தை உரிக்கிறதுல இருந்து எல்லாமே சொல்லி தராங்க, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. எல்லாமே வந்து ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் மாறி இருக்கு. அவன் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அம்மா இந்த மாசி கம்பெனி அது மாதிரி தமிழ் மந்த்து அதெல்லாமே அழகா அவளே அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. அதெல்லாமே பார்த்து கேட்கும்போது எங்களுக்கும் நல்லா இருக்கும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்ல ஹேண்ட் வாஷ் பண்றதுல எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிடணும், அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்படி கிளீனா நம்ம இருக்கணும், அப்புறம் வந்து நம்ம வந்து டிசிப்ளினா தப்பா எதுவும் பேசக்கூடாது, அது பேட் வேர்டு. அட்வான்டேஜ் என்னன்னா வந்து பசங்க என்ன பண்றாங்க அது டெய்லி அப்டேட் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஒரு குழந்தையோட ஸ்பார்க்கை வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தையோட இதை வந்து மெருகுபடுத்தி அதை இங்க வந்து ஸ்லிப்பரை கழட்டிட்டு உள்ள வருது. சின்ன சின்ன இது ஸ்கூல் உண்மையாலுமே விஜய் ஸ்கூல் சூப்பர் மேம். சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஏமா இங்க கீழே போட்டு வச்சுருக்கீங்க குப்பையை, டஸ்ட்பின் எடுத்து போயிட்டு போடணும். இப்படி குடிச்சிட்டு பாத்திரம் எதுனா கீழே இருந்தா கூட அதை எடுத்துட்டு போயிட்டு சிங்க்ல போடுறோம். கேட்டா மேம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி. even if there is 15 kids in a class, they give equal importance for each kid and they make sure each kid is brought to its best. ஞாபகம் வச்சுக்க முடியும், இவ்வளவு பாட முடியும், இவ்வளவு பேச முடியும். நம்ம வந்து it was like overwhelming. சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷனா இருக்கட்டும், இப்ப நடக்கிற மாக் இன்டர்வியூ ஒன்னொன்னுமே வந்து எங்களுக்குமே அஸ் பேரண்ட்ஸா எங்களுக்குமே வந்து கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கு. இஸ் wholesomely a combination of good teachers and good caretakers, and they also maintain a good syllabus follow. புக் எடுத்து வச்சு கதை சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அது இருக்கிறதே பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபோன் பார்க்காம சாப்பிட்றாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்றதை விட டீச்சர்ஸ் தான் நிறைய எல்லாமே ஷேர் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. யூஸ் பண்ணாதீங்க, பார்க்க விட மாட்டேன். ஹெல்மெட் போடுங்க, இதெல்லாம் மேடம் வந்து எங்களுக்கு mentioned the teacher Vidya, so she is our class teacher. நிறைய ஸ்டேஜ்லாம் ஏறி டான்ஸ்லாம் ஆடுறா. 2.5 ஆடுவாளா அப்படின்னு டீச்சர்ஸ்ல எப்போ என்ன கேட்டாலும் கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்றாங்க. பசங்களை பத்தி இன்ட்ராக்ட் பண்றாங்க, என்னங்கெல்லாம் சொல்றாங்க. ப்ளஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸும் வருது. பாட்டுக்கு மைக் அவளே பிடிச்சி பாட ஆரம்பிச்சோடனே நானே ரொம்ப அதுல வந்து ஷாக் ஆயிட்டேன். அவங்க தூங்கி வச்சு அவங்களே ப்ரஷ் பண்றாங்க, அவங்களே அவங்க வேலையை செய்யறாங்க. பாத்ரூம் போனா அவங்களே பாத்ரூம் போறாங்க. அப்படியே வந்து ஹக் பண்றது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து யார் சொல்லி மேம் அவ்வளோ கேராக பார்த்துக்கிறாங்க. அண்ட் அப்போனபிள் செல்லிமான்ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. மெம்பர்ஸ் முன்னாடி அப்போ அவ்வளோ போல்டா மைக் எடுத்து பேசுறது, பாடுறது, டான்ஸ் பண்ணதெல்லாம் வந்து ரியலி ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவங்க போல்டா பண்ணுவான்னு நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல. அதை பார்த்துட்டு எங்களுக்கு என்ன பேசுறது எதுவும் பண்றதுன்னு தெரியல. பிகேஜியில் ஸ்டாண்டர்ட் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிருந்தாலே நல்லது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா என்ஜாய் பண்றாங்க பசங்க, நல்லா என்ஜாய் பண்றாங்க. நல்லா உண்மையிலேயும் சூப்பர். கேம், ஸ்போர்ட்ஸு எல்லாருமே உண்மையிலேயும் சூப்பர். I want Viday to have more branches in different areas and Viday to grow more rather than having only one branch in Viday. Especially Mila ma'am
அண்ட் அப்பர்ணா மேம், செல்வி மேம் உண்மையில அவங்க ஹார்ட் ஒர்க்கு உண்மையில ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. So Vidai is best. விருகம்பாக்கம்ல இருக்காங்கன்னா even if they are in Anna Nagar or elsewhere, they can come all the way and put in Vidai. விதை பிளே ஸ்கூல் அடுத்து வந்து எல்கேஜி யூகேஜிலாம் இருந்ததுன்னா வந்து வில் பி ஸோ ஹாப்பி டு புட் தெம் ஹியர். அது ரொம்ப கிஃப்ட்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி ஒரு ஸ்கூல் எங்களுக்கு தன்னால வந்து அப்படியே தெரிஞ்சுது எங்களுக்கு. இதோடு நிற்காம தொடர்ந்து மரமாகி நெக்ஸ்ட் நடக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. Vidai should open more branches in Chennai. இதே எப்படி அமைச்சோ நீ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் அமையணும்னு நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய். அண்ட் நீங்க எங்களோட கண்டிப்பா விருகம்பாக்கம்ல இருக்காங்கன்னா they should not see any other option for place. They should put in Vidai. Vidai is best. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.